அப்புறம் உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திக். நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஆடுக்கலாம். உங்க பேர்? என் பேர் சுபாஷ். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரையை ரொம்ப பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம இஃபான் ப்ரோ யூடியூப் என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரையில பவர் ஹோட்டல்ல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது வெங்காய கறி. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜய் டிவில சொல்றியான்ற ஷோல வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. உங்களுக்கு இந்த பவர் ஹோட்டல்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சது மதுரைனாலே ஒரு நான்வெஜ் தான். ஸோ அப்படின்றப்போ அதுக்கு இன்னொரு விஷயமா பார்த்தா பவர் ஹோட்டல் நம்ம மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து வெங்காய கறி அவர் சொல்ற மாதிரியே சூப்பராகவே இருக்கும். ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டாலே நமக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு பீடா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீடா நீங்க ட்ரை பண்ணீங்க இல்லையா? இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்க. ஸோ சாப்பிட்றப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்கும்? ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது நான் சாப்பிட்ருக்கேன். நிஷா பீடா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மதுரையில் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்ட் பக்காவா இருக்கும். ஸ்டஃபிங் தான் வேற லெவல். ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெசர்ட்க்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுமா இப்போ வந்துட்டு பீடா வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அது இல்லாமல் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். ஸோ அது ஒரு ஜீரணத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கு. அதுவும் இல்லாமல் டேஸ்டாகவும் இருக்குன்றப்ப இந்த கிட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம்னா கிட்ஸ் எல்லாம் அது வந்து சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது அத்தன்டிக்கா இருக்கிறனால நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. இப்போ ஷெடாய் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஈவெண்ட்ல நம்ம பவர் ஹோட்டல் ஓனரே என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட் எல்லாமே ரொம்பவே மசாலா வந்து ஹோம் மேடா இருக்கும். அதனால கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்ப வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாம் இதை சாப்பிட்றப்போ ரொம்பவே திருப்தி அடைகிறாங்க. இல்ல சாப்பிட்றப்போ நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு நம்ம சாப்பிட்டுட்டோம், ஒரு காரமா நமக்கு இருக்கு அப்படின்றப்போ ஃபைனலா இது ஒரு ஸ்வீட்டா நம்ம சாப்பிடும்போது அது நல்லா இருக்கு. ஒரு ஃபுல்லா டச் கொடுத்த மாதிரி இருக்கு. ஃபைனல் டச்சா கண்டிப்பா நீங்க வந்தீங்க, அதாவது பவர் ஹோட்டல்ல ட்ரை பண்றீங்கன்னா அடிஷனலா அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ.